வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இன்னைக்கு சென்னை ஏர்போர்ட்ல உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கொடுத்த பேட்டி தான் பரபரப்பா செய்தியா மாறி இருக்கு. 56வது உலக சர்வதேச திரைப்பட திருவிழா கோவால நடக்க போகுது. ஸோ அந்த விழாவில் இந்தியன் பனோரமால முதல் படமாக திரையிட அமரன் திரைப்படம் தேர்வாயிருக்கு. அதை தவிர இன்டர்நேஷனல் லெவலில் கோல்டன் பீகாக் அவார்டுக்கு நாமினேட் ஆயிருக்கு. ஸோ இதை சொல்லிட்டு உலகநாயகன் கமலஹாசன்ட்டு அவங்க கேட்டது என்னன்னா, ஏன்னா இப்போ லேட்டஸ்டாக வாரணாசி படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டாங்க, மிகப்பெரிய விழா. அது வெளியிட்ட பொழுதே அந்த மகேஷ் பாபு காலமாட்டில் ஏறி போற மாதிரி இருந்தது. இம்மீடியட்டா எங்க பார்த்தாலும் ட்ரெண்ட் ஆனது மருதநாயகம் தான். மருதநாயகத்துல கமலஹாசன் எப்படி அந்த 3 மாசம் பயிற்சி எடுத்து அவர் அந்த காலமாட்டில் ஏறி போனாரு அப்படிங்கிறதெல்லாம் அவர் கொடுக்குற பேட்டி அது எல்லாமே வைரல் ஆச்சு. இப்ப அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, மருதநாயகம் படம் சாத்தியமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாங்க உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள்ட்ட. எப்போது மருதநாயகம் படத்தை எதிர்பார்க்கலாம், எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில், எனக்கு மீண்டும் மருதநாயகம் படத்தை செய்ய வேண்டும் என்ற ஆசை உள்ளது. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்துல முன்னேறிய நிலையில மருதநாயகம் சாத்தியம் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப உடனே நிறைய இப்ப எப்படின்னா, இதை கமலுடைய உடல்நிலை, அவருடைய வயசுக்கு அவர் பண்ண முடியாது. அதாவது மெயினா ஏஜ், அவருக்கு 70 வயசாச்சு, 71 வயசாச்சு. அவர் இந்த மருதநாயகம்ங்கிறது அது பல வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட படம். ஸோ அது இப்ப இருக்கிற உடல் இதுல அவர் பண்ண முடியாது. அவர் இல்லைன்னா யார் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இது நிச்சயமாக கமலஹாசனை தவிர வேற யாரும் பண்ண முடியாது. மருதநாயகமா நம்ம கமலை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2 இதை முழுக்க முழுக்க ஏஐல பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம மகாவதார் நரசிம்மா அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறம் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல குருக்ஷேத்ர அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ். இதெல்லாம் முழுக்க முழுக்க யாருமே இல்லாமல் ஏஐ வச்சு பண்ணது. ஸோ கமலஹாசன் உருவத்தையே ஏஐல மருதநாயகமா பண்ணி நெட்ஃபிளிக்ஸ்ல சீரீஸா கொண்டு வந்தா நல்லா இருக்கும், அல்லது படமா கொண்டு வரலாம். அது எப்படியோ, எனக்கு சீரீஸா கொண்டு வந்தா இன்னும் டீட்டெயிலா ஒரு 2-3 சீசனா கதையை சொல்றதுக்கு வசதியா இருக்கும். அதை உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் திங்க் பண்ணலாம். ஏன்னா இவங்க கமல் இல்லைன்னா விக்ரமா சூர்யாவான்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கமல் இல்லைன்னா மருதநாயகமே தேவையில்லை அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. கமல் தான் மருதநாயகம், அவரை ஏஐல பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இப்ப யாருமே இல்லாம ஏஐல ஒருத்தரோட உருவத்தை கிரியேட் பண்ண முடியுதுங்கிறப்ப அதுல பண்ணிடலாமே அப்படிங்கிறதான் என்னுடைய விருப்பம். இதை தவிர அமரனை தவிர முப்படைகளை பத்தியும் படம் எடுக்க விருப்பம் அப்படின்னு உலகநாயகன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. இயக்குனர் சேரன் இப்ப அந்த ஆட்டோகிராஃப் ரீ ரிலீஸுக்காக நிறைய பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு. அவர் கொடுக்கும் பொழுது அவர் குறிப்பிட்டு சொன்னது என்னன்னா, குணா படம் போய் பாக்குறாரு. குணா படம் முதல் காட்சி பாக்குறாரு, மிரண்டு போறாரு. என்னையா படம் இப்படி இருக்கு, என்னையா இப்ப சினிமானா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு மிரண்டு போறாரு. திருப்பி அடுத்த ஷோ பாக்குறாரு, திருப்பி அடுத்த ஷோ பாக்குறாரு. 3 ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சினிமா கிடையாது, இதுதான் சினிமா, இப்படியும் ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு பாடமா அமைஞ்சது குணா. ஸோ அந்த குணாவை பார்த்து மிரண்டு போய் தான் சந்தன பாரதி சார் மூலமாக அவர் என்ன பண்றாருன்னா, மகாநதியில ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வாய்ப்பு கேட்டு போறாரு சேரன். அந்த சேரனுக்கு நிறைய அனுபவங்கள், அதாவது அவர் கோவப்பட்டு பாதியில மகாநதி படத்துல இருந்து வெளியேறாரு. அந்த நேரத்துல அவருக்கு அனுபவம் பத்தலை, வயசு கம்மி, அப்ப அவருக்கு விவரம் பத்தலைங்கிறதுனால அவர் கோச்சிட்டு போயிடுறாரு. ஆனால் பின்னாடி வருத்தப்பட்டாரு. அவர் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பண்ணது எவ்வளவு தவறு அப்படின்னு வருத்தப்பட்டாரு. ஸோ அந்த படத்துல அவருடைய அனுபவங்கள் நிறைய, அதாவது அவர் ஆர்ட் டைரக்ஷன் சைட்ல அவர் ஒரு உதவியாளராக இருந்தார். ஆர்ட் டைரக்ஷனுக்கு என்ன தேவையோ, இப்போ ஒரு பாட்டு, அதாவது பிஞ்சில வெம்பாதே பேய்களை நம்பாதே பிஞ்சில வெம்பாதேன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு ஜலதரங்கம் வேணும். அதாவது எப்படின்னா, இப்போ ஷூட்டிங் எடுக்க போறாங்க, திடீர்னு ஒரு ஐடியா வருமா கமல் சாருக்கு, டக்குன்னு போய் இப்போ ஜலதரங்கம் வேணும்னு கேட்பாராம். உடனே ஓடி போய் எங்கெங்கயோ அலைஞ்சு மயிலாப்பூர்ல ஒருத்தர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி திருப்பி கொண்டு தந்துடுறோம் அப்படின்னு உறுதி கொடுத்து அதை வாங்கிட்டு வந்தாங்களாம். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குமா. ஒரு இதுல என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, அந்த ஜெமினி பிரிட்ஜு கிட்ட ஒரு காட்சி, அதாவது
அப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. அதனால எல்லா கேமராவெல்லாம் கவர் போட்டு மூடி இருந்தாங்க. ஒரு காட்சி என்னன்னா, பூர்ண விஸ்வநாதனும் கமலஹாசனும் அந்த பாலத்தில் நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டே போகிற மாதிரியான ஒரு காட்சி. அப்போ என்னன்னா, மழை பெய்யுது, இவங்க கவர் போட்டாங்க, இவங்க எல்லாம் வண்டி தள்ளி நிற்கிது, இவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ என்னன்னா, டக்குன்னு வந்து மழை நின்று போய் வெயில் அடிக்குது. இந்த மழையும் வெயிலும் அடிக்கிறப்ப வானவில் வருது. அந்த வானவில்ல ஷூட் பண்ணணும், டக்குன்னு கேமரா எடுங்கன்னா வண்டி எங்கேயோ இருக்கு, கேமரா எங்கேயோ இருக்கு, அதுக்குள்ள வானவில் போயிடுது. கமல் கண்ணா புண்ணன்னு எல்லாரையும் சத்தம் போட்டாராம். அதுல கோச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இவர் படம் எடுக்கும் பொழுது, இவர் எல்லாரையும் சத்தம் போடும் பொழுதுதான், ஆஹா அன்னைக்கு நம்ம கமல் சார்கிட்ட கோச்சுக்கிட்டு இவர் போனது மட்டும் இல்லாம இன்னும் சில பேரையும் சேர்த்து கூட்டு போயிட்டாரு சேரன். ஏன்னா அவர் ஏற்கனவே ரவிக்குமார்ட்ட அசிஸ்டண்டா இருந்தவர். குணா பார்த்துட்டு மகாநதியில ஒர்க் பண்ணிட்டு அதுல இந்த மாதிரி இது பண்ணிட்டு அவர் போனதும் இல்லாம இன்னும் 2 பேரை சேர்த்து கூட்டு போயிட்டாரு. ஸோ அதனால கமலுக்கு எந்த நட்டமும் இல்லை. அந்த படம் பிரமாதமான படமா வந்தது மகாநதி. பட் அவர் சொல்றாரு, அனுபவத்துல இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஒரு குருவா இருந்தார் கமல் அப்படின்னு சொல்றாரு சேரன். இப்ப இது 56வது சர்வதேச திரைப்பட விழா, சர்வதேச திரைப்பட விழா, வேர்ல்ட் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் கோவா, இஃபி அப்படின்னு தான் சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் கோவா. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இதில் வந்து 50 வருடங்களை சினிமா துறையில் முடிச்சதுக்காக ரஜினிகாந்துக்கும் பாலகிருஷ்ணாக்கும் மிகப்பெரிய அளவு பாராட்டு விழா அங்கீகாரம் அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. பட் இது என்னன்னா, இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து கமலஹாசனுக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்கல. அவருக்கு உரிய அங்கீகாரம், அதாவது உரிய அங்கீகாரம்னா இவங்க அங்கீகாரம் கொடுத்து தான் அவர் சினிமாக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னு தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் அவருக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது, அவருக்கு வந்து ஒரு தாதா சாஹேப் பால்கே கிடைக்கல. ஸோ இந்த மாதிரிலாம் எதுவும் இந்த ரெகனைசேஷன்லாம் கிடைக்கல. அவர் அமரன் படம் எடுத்ததன் மூலமாக ஒரு இந்திய ராணுவ வீரரை பத்தி, முகுந்த் வரதராஜனை பத்தி எடுத்ததுனால அந்த அங்கீகாரம் கிடைக்குது. இல்லைன்னா அதுக்கும் கூப்பிட மாட்டாங்க. வேற கதையில அவர் படம் எடுத்திருந்தா அந்த படம் கன்சிடரே பண்ணியிருக்க மாட்டாங்க, கூப்பிட்டுருக்கவும் மாட்டாங்க. ஸோ இதுதான் சிக்கலா இருக்கு. அரசியல் காரணமாக ஒரு நல்ல கலைஞனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது. அதை தான் இப்ப ஜெகன் சொல்லியிருந்தாரு, நண்டு ஜெகன். கமல் சார் வந்து என்னுடைய துரோணாச்சாரியார். அவர் அமெரிக்காவில் பிறந்திருந்தால் அவரை பற்றி எண்ணற்ற இலக்கிய படைப்புகள் மற்றும் ஆவணப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கும். ஹாலிவுட்டில் கூட அவரை போன்ற பல்துறை திறன் கொண்ட கலைஞர்கள் இல்லை அப்படின்னு ஜெகன் சொல்லியிருக்காரு. இது என்னன்னா, கமலை பொறுத்தவரையா அவர் சினிமாவில் இருக்கக்கூடிய 24 கிராஃப்ட்ஸ்லையும் சாதனை பண்ணது மட்டும் இல்லாமல் நேரடியா, அதாவது இன்டைரக்டா மற்றவங்களுக்கு குருவா இருக்காரு. சினிமா மூலமாக நேரடியா அவர் வந்து மேக்கப்புக்கு ஒர்க் ஷாப் பண்ணியிருக்காரு, ஸ்கிரீன் பிளேக்கு ஒர்க் ஷாப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரியும் அவர் நிறைய பேரை உருவாக்கியிருக்காரு. அதாவது சினிமாவில் அவர் பண்ணியிருக்கிற கான்ட்ரிபியூஷன் உலக அளவில் வேற எந்த கலைஞனும் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பல்துறை வித்தகர், அவ்வளோ பேரை ஊக்கப்படுத்தியிருக்காரு. நிறைய பேரை வெளிநாட்டில் போய் படிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதற்கு உதாரணம் ஜெயம் ரவி மாதிரியான கலைஞர்கள். எஸ்பிபியுடைய பையன் எஸ்பிபி சரண படிக்க சொன்னாரு, அவர் போய் படிக்கலைங்கிறது வேற விஷயம். ஆனா இவர் போயிட்டு வந்தார், ஜெயம் ரவி போயிட்டு வந்தாரு. ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற கலைஞர்களுடைய வளர்ச்சி அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காரு. இப்போ அவரோட ஸ்கிரீன் பிளே ஒர்க் ஷாப்ல இருந்து நிறைய டைரக்டர்ஸ் உருவாயிருக்காங்க, மேக்கப் ஒர்க் ஷாப்ல இருந்து நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் உருவாயிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றது, இன்னும் இந்த பீரியட் முடிகிற வரையுமே கிடைக்காது. ஏன்னா அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுனால அவருக்கு உரிய மரியாதை இந்த அரசாங்கத்துல கிடைக்காது.